அல்லேலூயா சொல்ல சத்தம். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த பல்லவியை பாடலாம். ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவர் he is very gentle God. அவரை கூப்பிடணும். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இவங்க கட்டாய மதம் மாற்றம் அப்படின்னு தவறான ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவரே யாரையும் கட்டாயப்படுத்துவதே இல்லை. அவர் கதவை தட்டுவார், திறந்தா கூட உள்ள வர மாட்டார். நீங்கள் வாங்கன்னு சொன்னதான் வருவார். he is very gentle God. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, we need you Lord. மோசே ஜெபம் பண்றார், உங்க சமூகம் எங்களோடு கூட செல்லாமற் போனால் எங்களை கொண்டு போகாதீங்க. நீங்க லைஃப்ல உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார், யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். இந்த ஒரே ஒரு அடையாளம் நமக்கு போதும், நம்முடைய பிள்ளைகளுக்கு போதும். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், தானியேலை உயர்த்தின ஆண்டவர். ஸோ நான் என் ஜெபம்லாம், லார்ட், ஐ வாண்ட் டு கேரி யுவர் பிரசன்ஸ், ஐ வாண்ட் டு பி த கேரியர் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். அப்படி எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, எங்க மத்தியில் உலாவுங்க, ஆண்டவரே எங்க சபையில் உலாவுங்க, எங்க வீட்டில் உலாவுங்க. கேட்கலாம் ஆண்டவரை பார்த்து. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. பாடுங்க, நீங்க பாடுங்க சத்தமா. இதோ மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. இயேசுவா பார்த்து சொல்லுங்க, உமக்கு That's why we worship you Lord. உம்மை துதிக்கிறோம் பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் சொல்லலாமா? எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். கேளுங்க கேளுங்க, சின்ன பிள்ளைங்க மாறி. We need you Lord. எங்களோடென்றும். இந்த பாடலை நான் சொன்ன மாதிரி நான் ட்ரெயின்ல போகும்போது காலையில ஒரு 3 மணிக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த பாடலை பாடும்போது நிறைய பேர் கேட்டாங்க, யோ நம்ம எப்படி அவருக்கு சிங்காசனம் அமைக்க முடியும், how it is possible ன்னு நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நீ உண்டாக்குன்னு சொல்லல, உங்க கிட்ட ஆண்டவர் வாசம் பண்ணணும்னா நீங்க தான் பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கணும். ஆமென். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவமே என்னன்னா, டைரக்டா அவர்கிட்ட போகாம வேற யாராவது போனா ஷார்ட்கட்ல அங்க போயிடலாமான்னு யோசித்து தான் இன்னைக்கு தவறான நபர்கள் தவறான காரியங்களை நடத்துறாங்க. நமக்கெல்லாம் யாரும் இந்த த்ரூ யார் மூலமாகவும் இயேசுட்ட இதாட்ட போக வேண்டியதில்லை. டைரக்டா அவர்கிட்ட போகிறதுக்கு ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னேன், எங்க அப்பா குடும்பம்லாம் ரோமன் கேத்தலிக் குடும்பம். எங்க பெரியப்பாலாம் கோயம்புத்தூர் வரும்போது நானே காலையில் 5 மணி பூஜைக்கெல்லாம் கொண்டு போய் சர்ச்சில் விட்டுருக்கேன். அப்போ
அங்க அவர்கள் வந்து த்ரூ சம்படி இல்ல, அருளப்பர், ராயப்பர், அப்புறம் தூதர்களை கூட கூப்பிடுவாங்க இல்ல, மரியாதை நீரங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் நேற்று அண்ணன் சொன்ன மாதிரி பாவ மன்னிப்பு சீட்டெல்லாம் விற்கிற பரிதாபமான நிலை. ஆனா மார்ட்டின் லூத்தர், அந்த தேவ மனிதனுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவர்கள் இதெல்லாம் தவறான முறை, மனிதன் மூலமாக கடவுளிடத்துல போக வேண்டாம். ஏன்னா அவர் நம்மை விலை கொடுத்து பிள்ளையாக மாற்றி இருக்கிறார், வாங்கி இருக்கிறார். டைரக்டா அவரோடு கூட உறவாடுவதற்கு என்ன ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு. இதெல்லாம் மனுஷன் மூலமா அவன் மீண்டிக்கோங்க, நீங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கானேன்னு சொல்லி ஒரு புரட்சியை உண்டு பண்ணி ஆமென் ஜனங்களை வேத வசனத்திற்கு நேராக அவர் திருப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. அடிக்கடி எனக்கு மார்ட்டின் லூத்தர் அவங்கள ரொம்ப பிடிக்கும். சோ அதனால தான் ஆண்டவர் என்கிட்ட சொல்வார், போற இடத்துல எல்லாம் சொல்லு, இன்றைக்கும் மார்ட்டின் லூத்தர்கள் எழும்ப வேண்டும், எழும்பணும். நம்ம சபையிலையும் இந்த 100 ஆண்டு கொண்டாடுற இடத்துல இந்த சபையில ஒரு ஆள் பத்தாது, நிறைய மார்ட்டின் லூத்தர் எழும்பணும். கொஞ்சம் பேர் தான் அல்லேலூயா சொல்றீங்க. ஹalleluya, it's beautiful, amen. so இப்போ நம்ம ஆண்டு அதெல்லாம் விட்டுட்டு நேரா வந்து சரி கனெக்ஷன் போடலான்னு வந்தா, இங்கேயும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்றேன்றான். நம்பாள் பார்த்தான், அவனுக்கு காசு கொடுத்து சரி அவர் ஜெபம் பண்ணுவாரு, நமக்கு நேரம் இல்லை. இது வந்து கிறிஸ்தவத்தின் வீழ்ச்சி என்றே நான் சொல்லுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் காசு கொடுத்து ரெக்கமெண்டேஷனே தேவையில்லை. உங்களையும் என்னையும் தன்னுடைய குமாரனை விலையாக கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு அவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் யார் மூலமாவும் அவர்கிட்ட போறதை விரும்பல, நான் டைரக்டா அவர் அப்பான்னு கூப்பிடுறதான் விரும்புகிறார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்றார் மோசேகிட்ட, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்றதுக்கு நீ ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குன்னு ஊழியக்காரர்கிட்ட சொல்லல, அவர்கள் தான் உண்டாக்க வேண்டும். அதனாலதான் இந்த பாடலை விதமாக நான் எழுதினேன். ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவும் ஆண்டவரே, உமக்கு நாங்க ஏன் துதிக்கிறோம் தெரியுமா, நாங்க ஏன் பாடுறோம் தெரியுமா, நீங்க சொல்லி இருக்கிறீங்க இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற பரிசுத்தர் நான், உங்களுக்கு சிங்காசனம் அமைக்கத்தான் நான் உம்மை துதிக்கிறேன். மறுபடியும் பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாடுறதுக்கு காரணம், நான் பிரைஸ் பண்றதுக்கு காரணம் மனுஷங்க கேட்டு அப்ரிஷியேட் பண்றதுக்கு இல்லப்பா, உங்களுக்கு சிங்காசனம் அமைக்க நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இந்த பல்லவியை பாடலாமா? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதி. உங்க சத்தம் கேட்கட்டும். பரிசுத்த பரிசுத்த அலங்கார உம்மை தொழுகிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும், எங்கள் மத்தியில் we need you Lord. இந்த பல்லவி நம்ம மறுபடியும் பாட போறோம். ஆண்டவரை பார்த்து எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் சொல்றார், இனி சாபம் இராது, இனி சாபம் இராது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு தெரியல, திடீர்னு ஆண்டவர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார், இனி சாபம் இராது. ஏன் தெரியுமா? அந்த வசனத்துல ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் இருக்கிற சிங்காசனம் அதன் நடுவில் இருக்கும். ஆகவே இனிமேல் சாபம் இருக்காது. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா என்னுடைய சொந்த வார்த்தையை சொல்லல, வசனத்தை சொல்றேன். இனி சாபம் இராது. ஏனென்றால் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதன் நடுவில் இருக்கும்.
எந்த வீட்டுல துதி அதிகமாகிறதோ, எந்த வீட்டுல ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை ஜெபம் அதிகமாகிறதோ, அங்கே சாபம் இருக்காது. மறுபடியும் பாடலாம். ஆண்டவரே, நாங்க உங்களை துதிக்கிறோம்ப்பா. We love to worship you, Lord. Come on everyone. கண்ணை மூடிக்கோங்களேன், கண்ணை மூடிக்கோங்க. என்ன பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. உங்க பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். He is very close to you. பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? இதோ மாறி. உங்க சத்தம் கேட்கட்டும். எங்கள் நடுவிலே எங்கள் வசித்திட விரும்பிடும் தெய்வமே, விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள், இதோ we love your presence, Lord. We love your presence. எங்கள் நடுவிலே எங்கள் வசித்திட விரும்பிடும் சொல்லுங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு That's why we worship you, Lord. உம்மை துதிக்கிறோம் பரிசுத்த அலங்காரத்துடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. One more time. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். கேளுங்க, எங்கள் மத்தியில் எங்களோடென்றும். எத்தனை பேர் உண்மையா கேட்கிறீங்க? எங்கள் சொல்லுங்க சத்தமா. எங்கள் குடும்பத்தில், எங்க வீட்டுல நீங்க உலாவணும்ப்பா. எங்க வீடு நீங்க உலாவுற இடமா இருக்கணும் டாடி. திரும்ப ஒரு டைம் சொல்லலாமா? எங்கள் குடும்பத்தில் எங்கள் உலாவிடம் ஆண்டவரே. எங்களோடென்றும். இப்ப சொல்லுங்க எல்லாரும், எங்கள் சபையிலே, எங்கள் கல்வாரி லுத்தரன் சபையில கர்த்தர் உலாவணும். நீங்க உலாவனீங்கன்னா இருள் மாறும், ஒழுங்கினங்கள் மாறும், வெறுமை மாறும். எங்கள் சபையிலே எங்களோடென்றும். இப்ப சொல்லுங்க, எங்கள் குமரியில் உலாவிடும். எங்கள் குமரியில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கர்த்தர் உலாவுங்க. இருள் அகன்று போகணும் ஆண்டவரே, அசுத்தங்கள் அகன்று போகணும். One more time. எங்கள் குமரியில் எங்கள் உலாவிடும். எங்களோடென்றும். கடைசியா சொல்லலாமா? எங்கள் தேசத்தில் எங்களோடென்றும். எங்கள் இந்தியாவில் எங்களோடென்றும். கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? Come on everyone. Hallelujah, Hosanna. உங்க சத்தம் கேட்கணும். Raise your voice.
இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தர் எங்கள் சபையின் நடுவிலே உலாவுகிறதற்காக நன்றி. One more time. Wonderful Jesus, we glorify the name Jesus. We love you, Lord. We love to worship you. Hallelujah. 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 எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து சத்தம் உயர்த்தி பரலோகத்திலே திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தின் சத்தம் இதுதான். One more time. Come on, everyone. It's wonderful, God. We love you, Jesus. எங்கள் மத்தியில் எங்க கூடவே இருங்க டாடி, எங்க கூடவே இருங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்க கூடவே இருங்க ஆண்டவரே. அது ஒண்ணு எங்களுக்கு போதும் ஆண்டவரே. Amen, amen, amen. இன்னொரு பாடலை கூட நான் பாட இந்த சாங் புக்ல இல்ல. இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனேசுவை பாடிடுவேன். யாருக்கா தெரியுமா? இதுல ஒரு 2 சரணம் மட்டும் நான் பாட விரும்புறேன். நீங்க யூடியூப்ல கேட்கலாம். இது நான் இந்த பாடலை 97ல ஆண்டவர் கொடுத்த பாடல். ஒரு வருட இறுதியில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது கர்த்தர் கொடுத்த பாடல். நாமும் 100 ஆண்டுகளை முடிச்சு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தான் இந்த கூட்டங்கள் இல்லை. ஆமீன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்றோம். ஆனா இந்த புதிய ஆண்டுல இந்த 100 ஆண்டுகளில் இல்லாத ஒரு எழுப்புதலை எங்கள் சபையில தரணும் ஆண்டவரே. நீங்க நடத்தி வந்த பாதைகள்லாம் நினைச்சு நாங்க உமக்கு நன்றி சொல்றோம். அருமையான எபனேசர் அண்ணன் இந்த ஜெம்ஸ் ஊழியங்களை குறித்து சொன்னாங்க. இந்த ஜெம்ஸ் ஊழியங்களை அருமையான அண்ணனை எனக்கு ரொம்ப வருஷமா தெரிந்தாலும் என்னுடைய ஆவிக்கு நான் ரட்சிக்கப்பட்ட புதிதில் எனக்கு கிடைத்த கேசட்ஸ் வந்து அகஸ்டின் அண்ணன் கேசட் தான். அப்போ அவங்கள தெரியாது எனக்கு. அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய பிரசங்கங்கள், அவங்களுடைய சாட்சிகள் என்னை அதிகமாக தேவனோடு நெருக்கி சேர்த்தது. என் ஜெப அறையில் நான் அழுது கொண்டே இருப்பேன். அப்போ ஒரு முறை எங்க கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. சென்னைக்கு அடிக்கடி போவேன். அப்போ எங்க பார்த்தாலும் அண்ணன் பேர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முறை கோயம்புத்தூர் வந்தாங்க. 2 முறை அவங்கள சந்தித்து அவங்கள ஜெபம் பண்ணாங்க. அவங்களுடைய ஊழியத்தினால நான் ரொம்ப தொடப்பட்டு ஒரு 25 ஆண்டுகளாக அண்ணனோட டிராவல் பண்ற ஒரு பெரிய ப்ரிவிலேஜை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் டாப் டு பாட்டம் எல்லா தலைவர்களோடும் பழகுறேன், எல்லாரும் நேசிக்கிறாங்க. இவரை போல ஒரு தேவ மனிதனை நான் பார்த்ததே இல்லை. ஆமாம். ஏனென்றால் இவருடைய ஊழியங்கள் அதாவது சும்மா சிம்பிளா இங்க வந்துட்டு ஏதோ ஊழியம் நடத்திட்டு போறாங்க, இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியாது. ஆமேன். 5 மாநிலங்களை அசைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமீன். 3000க்கு மேற்பட்ட முழு நேர ஊழியர்களை கொண்ட இந்த ஊழியம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. நம்ம ஏதோ ஒரு மிஷனரி தாங்கிட்டு ஏதோ செய்யறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஜெம்ஸ் ரன் பண்றதுக்கு மோர் தென் 30 lakhs rupees வேணும் எவ்ரி டே. ஆனா 52 வருஷமா பணத்தை குறிச்சு பேசாத எனக்கு தெரிஞ்ச ஒரே ஊழியம் ஜெம்ஸ் ஊழியம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கயா.
இன்னைக்கு யாரை பார்த்தாலும் பணம் 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 பணம்ன்ற நேரத்தில் வசனத்தை, அதுவும் இவர் பிரசங்கம் பண்ணா கொடுக்குறவனு கொடுக்க மாட்டான். ஏன்னா வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லா, டைரக்டா. அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு, அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த அப்பேற்பட்ட ஒரு தலைவர்கள் நமக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நடக்கிற அட்டகாசங்கள் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரி தேவ மனிதன். ஆமீன். கர்த்தர் 52 வருஷமா, ஆமீன், 50 வருஷம் முடிச்சு இப்ப ரீசென்ட்லி அந்த 50 வருஷம் முடிஞ்ச உடனே வட இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நிறைய கூட்டங்கள், அப்போ சிஎஸ்ஐ டயசிஸ்ல கூட கன்னியாகுமரியில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த 50 ஆண்டுகளை நிறைவேற்றின அந்த அதை செலிப்ரேட் பண்ணும்போது நீங்க எப்படி 100 இயர் கொண்டாடுறீங்களா, அந்த மாதிரி அதுக்கு ஒரே ஒரு பெயர் வச்சாங்க, என்றும் உண்மை உள்ளவர். ஆமென். He is so faithful in his promises. அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரைபடாத சுத்தமான கரங்களோடு ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் 50 வருஷம் முடிஞ்சு சந்தோஷமா கொண்டாடுற நேரத்துல இந்த ஊழியத்தை குறித்தும் அண்ணனை குறித்தும் தவறான காரியங்களை ஒரு சிலர் அங்க இருந்தவங்களே தான் வெளியே வந்து ஆமென் டோர் டு டோர் சொல்லுகிறத நாங்க கேள்விப்பட்டு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தாலும், ஊழியம் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தர் இதுவரை நடத்தினவர். அதாவது என்னன்னா, அவங்க ஒரு சிலர் சொல்றாங்களா, இந்த ஊழியத்தையே இல்லாம ஆக்கிருவோம். அப்ப பாருங்களேன் அவங்க யாருடைய கரத்தில் இருக்கிறாங்கன்னு. ஆமென். இது யாரையும் சார்ந்தல்ல. 2 நாளா கேட்கிற மாதிரி தேவனை மட்டுமே சார்ந்து செய்யப்படுகிற ஒரு உன்னதமான ஊழியம் என்கிற சாட்சியை நான் கொடுக்க முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அது இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அதிகமாக இந்த ஊழியத்தை தாங்குகிற ஏராளமான ஜனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோ அந்த மாதிரி தவறான காரியங்கள்லாம் கேட்டா நீங்க டைரக்டா நீங்க கேட்கலாம். நாளைக்கு இந்த ஸ்பான்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, வந்து என்ன வேணா கேட்கலாம். ஓப்பன் புக் தான். அண்ணன் இந்த ஜெம்ஸுடைய ஆர்கனைசேஷனுடைய வரவு செலவு என்ன வந்திருக்கிறது, பட்ஜெட் எல்லாமே ஓப்பனா எதுல நீங்க ஆன்லைன்ல நீங்க யார் வேணா பார்க்கலாம். ஓப்பன் டு ஆல். ஆமென். நூற்றுக்கணக்கான ஸ்கூல்ஸ், பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்பிட்டல், எப்படி இந்த மிஷனரிகள் இங்க வந்து செஞ்சாங்களோ அதே ஊழியத்தை 5 மாநிலங்களிலே நேபாளிலே அவர்கள் செய்கிறார்கள். நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு சரியான பிக்சர் வேணும்ன்றதுக்காக நான் சொல்ல ஏவப்படுகிறேன். 2வது, சமீப நாட்களிலே இந்த ஊழியத்தையும் அண்ணனையும் தவறா சொல்லுகிற காரியங்கள் என்னை ரொம்ப பாதித்ததுனால என் மனைவிட்ட கூட சொன்னேன், நான் எப்படியாவது நான் சொல்லணுமா இந்த ஊழியத்தை குறித்து. ஏன்னா பிசாசு வெட்கப்படணும், தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அண்ணனுடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பேர்லயோ மனைவி பேர்லயோ பிள்ளைகள் பேர்லயோ ஒரு செங்கல் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன பிட் ஆஃப் லேண்ட் கூட அவங்க பேர்ல கிடையாது. ஏன்னா போன வருஷம் நானும் இந்த ஜெம்ஸ் ஊழியத்துல, ஏன்னா இது வரைக்கும் நான் டிராவல் பண்ணாலும் இப்பதான் அவங்க ஜெனரல் பாடியில அண்ணன் என்னையும் இருக்கிறதுக்கு கேட்டாங்க. ஐ நோ இன் அண்ட் அவுட். தேவனுக்கு மகிமையா சொல்றேன். ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. எபி என்ன சொன்ன மாதிரி இந்த ஊழியத்துக்காக ஜெபிப்பவர்கள் தேவை. ஏன்னா எனக்கு எப்பொழுதுமே இந்த சும்மா ஊழியம் செய்யற ஆட்கள் வந்து பிசாசு அவங்களை தொந்தரவு பண்ண மாட்டான். யார் பிசாசுடைய ராஜ்யத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துறானோ அந்த ஊழியத்துக்கு தொல்லை வரும். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். கரங்களை ஒரு விசை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். சோ நீங்களும் 100 வருஷம், எனக்கு தெரியும் இந்த சர்ச்சில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். என்னடா 100 வருஷம் ஓட்டிட்டாங்களே, இனிமேல் இந்த சர்ச்சை விடக்கூடாது, பிரிவினையை கொண்டு வருவான், நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருவான். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், பிசாசு ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. ஊழியம் உங்களுடையதும் அல்ல, என்னுடையதும் அல்ல, இந்த சபை கர்த்தருடையதுன்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லலாமா? இந்த பல்லவி, ஒரே ஒரு பல்லவி பாடி நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனே சுவை பாடிடுவேன். இந்த சாங் புக்ல இல்ல, பட் நான் இதை சொல்லி கொடுக்கிறேன். வெரி சிம்பிள் சாங். என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் தான் அந்த பாடல். யூடியூப்ல யூ கேன் வாட்ச் திஸ். தொடர்ந்து நீங்கள் பாடி தேவனை துதிக்கலாம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். பாடலாமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு
நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பாடலாமா? சேர்ந்து பாடலாமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நீங்க பாடுங்க பார்க்கலாம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாள் உம்மை எப்படி ஆராதிப்பேன்? என் இயேசு நல்லவர் வல்லவர், என் இயேசு வல்லவர் பெரியவர், என் இயேசு பெரியவர் பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் இயேசு நல்லவர், என் வல்லவர், என் அவர் பெரியவர், என் இயேசு பெரியவர் பரிசுத்தர், என் இயேசு. நான் முதல் சரணம் சொல்லட்டுமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நம்ம எல்லாருமே அந்த பாதையில நடந்து வந்திருப்போம். ஆண்டவரே, இனி என்னால முடியாது ஆண்டவரே. ஏன் என் குடும்பத்துல என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை? ஐயோ என்னால முடியாது. ஏன் எலியாவே சொன்னார்ல, என்னால முடியாது ஆண்டவரே. ஊழியக்காரங்க நாங்க எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறோம், இந்த பிரச்சனை எங்களால தாங்க முடியல, ஹேண்டில் பண்ண முடியலப்பா, எங்களால முடியாது. ஆனா திரும்பி பார்த்தா வருடங்கள் ஓடி விட்டது. இதுவரைக்கும் நம்ம எப்படிப்பா வந்தோம்? ஒன்னே ஒண்ணு தெரியும், நான் நடக்கல, அவர் என்னை தோளின் மேலே தூக்கி சுமந்து வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பைபிள் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். ஜான் பனியன் என்கிற தேவ மனிதனை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். மோட்ச பிரயாணம். நான் எந்த கண்ட்ரி போனாலும் நான் போய் பார்க்கணும்னு விரும்புறது இந்த மாதிரி தேவ மனிதனுடைய இடம். ஃபர்ஸ்ட் நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால யூகே போனப்போ 3 நாள் ஆனிவர்சரி ஒரு சர்ச்சில் முடிச்சோடனே, பிரதர் உங்களை எங்க காமிக்கணும், எங்க பார்க்க விரும்புறீங்க அப்படிலாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், ஜான் வெஸ்லியோட சாப்பலுக்கு என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி அவங்க இருந்த இடம், ஜெபம் பண்ண இடம், அவங்க ரூம்ல எல்லாம் உட்காந்து ஜெபம். எனக்கு ஒரு அது ஆசை, எப்போ போனாலும். நம்ம நான் லெஸ்டர் போயிருந்தப்போ அங்க நம்ம யாரும் மிஷனரி நம்ம தேசத்துக்கு வந்தவர் கேரி வில்லியம் கேரி, அவங்க சர்ச் அங்க போக அவங்க அன்னைக்கு யூஸ் பண்ண அந்த செப்பல், அந்த ஷூ மேக்கிங்ல அதெல்லாத்தையும் அங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அங்க அந்த ஜான் வெஸ்லி சாப்பலுக்கு முன்னால ஒரு பரியல் கிரவுண்ட் இருக்கு. அங்கதான் ஜான் பனியனை புதைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு ப்ரிவிலேஜ். அந்த கல்லறைக்காவது போய் நின்று ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடும், ஆண்டவரே இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாக்கத்தை எனக்குள்ளேயும் தந்துருங்கன்னு சொல்லி. அந்த மோட்ச பிரயாணம்னு ஒரு புஸ்தகம் எழுதினாங்க. அந்த கடை அது என்னன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு காண்பித்த தரிசனம். அவருடைய வாழ்க்கை இறுதி பகுதியில, அவருடைய ஊழியத்தின் இறுதி பகுதியில கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பிச்சார். என்ன தரிசனம்னா, 2 அழகான காலடி தடங்கள், பியூட்டிஃபுல் ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்துட்டே இருந்தாராம். அவன் சொன்னார், ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுதலைன்னு சொன்னேங்க, என் கூடவே வர்றீங்க, தேங்க்யூ லார்ட்னு பார்த்துட்டே இருக்கலாம். திடீர்னு முட்கள் நிறைந்த பாதை, கரடு முரடான பாதை, ஒரு மனிதனால இந்த பாதையில நடக்கவே முடியாது என்கிற அந்த பாதை வந்தப்போ ஒரு காலடி தடம் மறைந்து விட்டதாம். அப்ப சொன்னாராம், ஆண்டவரே நல்ல பாதையில எல்லாம் கூட வந்தீங்களே, இந்த பாதையில எல்லாம் நடக்கவே முடியாது, என்னை விட்டுட்டு எங்க போனீங்கன்னு கேட்டாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், மகனே
அந்த பாதையை கொஞ்சம் நல்லா பாரு, அந்த காலடி தடத்தை நல்லா பாரு. அது உன்னோடது இல்லடா, எனக்கு தெரியும் இந்த பாதையில் நீ நடக்க முடியாதுன்னு. நான் என்ன செஞ்சேன் தெரியுமாடா? உன்னை என் தோள் மேலே தூக்கி சுமந்துட்டு நான் தான் அந்த பாதையில் நடந்து போனேன். இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? மரண பள்ளத்தாக்குகள், இழப்புகள் மத்தியில் என்னால் முடியாதுன்னு சொன்னப்போ, வியாதியின் கொடூரம் ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். அதனால தான் இந்த பல்லவியை நான் எழுதின, ஆண்டவரே நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. பாடலாமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? இந்த 2 பல்லவியும் மட்டும் வேகமா பாடிடலாமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நாதனேசுவை நான் ஆராதிப்பேன். உணர்ந்து பாடலாம். இந்த சபை ஒருவேளை நம்முடைய சபையுடைய 100 ஆண்டாம் நிறைவு விழா. அது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, பிசினஸ், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் இதுவரையும் நடத்தி வந்தார். நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய ஜெபம் அல்ல, நம்முடைய நீதி அல்ல. All because of His grace and His grace alone. அவருடைய கிருபையினால தான் இது வரைக்கும் நடந்து வந்திருக்கிறோம். உணர்ந்து பாடலாமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடு. நீங்க பாடுங்க பார்க்கலாம். நன்றி நிறைந்த நாதன் இயேசுவை பாடிடுவேன். நாதன் இயேசுவை. நன்றி பலிகள், நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாடெல்லாம் வாழ்நாடெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாடெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், வல்லவர். என் இயேசு எல்லாரும் சேர்ந்து பெரியவர். என் இயேசு பெரியவர், பரிசுத்தர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை நான் மறப்பேனோ? பாடலாமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நீங்க பாடுங்க பார்க்கலாம். கரடு. One more time, one more time, one more time. நான் கரடு முரடானவை, கரடு. என்னை தோளில் தூக்கி சுமந்த, என்னை தோளில் அவர் அன்பை மறப்பேனோ? அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை. உண்மையா சொல்றவங்க சொல்லலாமா? என் இயேசு நல்லவர், என் வல்லவர், என் பெரியவர். என் இயேசு பெரியவர், பரிசுத்தர். என் இயேசு. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாமா? One more time. என் இயேசு நல்லவர், என். We worship you God.
இயேசு பெரியவர், என் இயேசு. இரண்டாவது சரணம் மட்டும் பாட போறோம். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் அப்பா. நம்ம எல்லாம் பிள்ளைங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவோம். திடீர்னு எக்ஸைட்மெண்ட்ல கைவிட்டுட்டு ஓடும். ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அப்பா அம்மா பதறி போய் பிள்ளைய பிடிச்சு நடத்துற மாதிரிதான் நீங்களும் நானும் நிறைய தடவை கைவிட்டுட்டு இருக்கோம், கைவிட்டு நடந்திருக்கோம். ஆனா அவர் நம்முடைய தகப்பன். ஓடி வந்து நம்ம கையை பிடிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். வழுவாதபடி நம்மை காக்கிறவர், தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே கொண்டு போய் பத்திரமாய் நிறுத்தும் வரைக்கும் நம்மை கைவிடாத தேவன். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. சொல்லலாமா? என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க பாடுங்க, நீங்க மட்டும் பாடுங்க. என்னை கைவிடவே இல்லை. One more time, one more time. என் கரத்தை பிடித்த என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்தலாமா? எல்லாரும் சேர்ந்து உயர்த்தலாமா? என் இயேசு வல்லவர், பெரியவர், என் பரிசுத்தர், என் இயேசு. One more time, one more time, சத்தமா. என் என் இயேசு நல்லவன்றது பியூர்லி பர்சனல் ஸ்டேட்மெண்ட் தானே. கண்ணை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி நீங்க மட்டும் பாடுறீங்களா? கை வலிக்குதா? கையை சும்மா உயர்த்து. கையை உயர்த்துறதுன்னா அண்டர் லார்ட் எல்லாமே நீங்க தான்ப்பா, ஐ எம் நத்திங் அப்படின்னு சொல்றதுக்கு தான் கையை உயர்த்தணும். எத்தனை பேர் வில்லிங்கா இருக்கிறீங்க? கம் ஆன், ரைஸ் ரைட் ஹேண்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்க மட்டும் பாடுங்க. என் இயேசு one more time, raise your voice. In hallelujah. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடுறீங்க. நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்தோடனே உங்க ஊரை சார்ந்த அருமையான பிரதர் பெல்ஷாத், அவங்க தான் இப்போ ஜேம்ஸ் நேஷனல் கோஆர்டினேட்டராக இருக்காங்க. 30 ஆண்டுகளுக்கு மேலே ஜேம்ஸில் நார்த் இந்தியாவில் இன்னும் நிறைய இடங்களில் அவங்க தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு அவங்க சொன்னாங்க, அண்ணே இந்த சர்ச்சில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடுவாங்க, நல்ல கொயர் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இந்த கொயர் லீட் பண்ணுற இந்த பிரதர் எங்கே, ஆமாம், அவங்க ஸ்டுடியோவுக்கு போய் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அவங்க ஸ்டுடியோவில். இப்போ வந்த பிறகு தான் அவங்க ஓகே ஃபைன் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து பாட போகிறோம். அந்த சாங் ஷீட்டில் சாங் நம்பர் 14, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல் அழைத்தவரின் கரத்தில் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார். நாங்கள் ஜெம்ஸ் மூலமாக சாயர்புரம் என்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு யூத் கேம்பை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த யூத் கேம்புடைய டைட்டில் வந்து அண்ணன் எப்பொழுதுமே அந்த கேம்புடைய டைட்டில் சொல்லும் போது நான் பிரதர் பெல்லு
நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எங்களுக்கு நிறைய பாடலை கொடுப்பாங்க. பெல்லும் நிறைய பாடல் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது தான் இந்த சாங் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். இந்த சாங்கை நாங்கள் பாடுறோம். ப்ரொஃபட்டிக்காக கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பேதுரு மூலமாக ஆவியானவர் எழுதுகிறார், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். மரியாள் வந்து சொல்றாங்க, திராட்சரசம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் வேளை இன்னும் வரவில்லை. இல்ல, நமக்கு உடனே இன்னைக்கு நடக்கணும் அற்புதம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஜெபம் பண்ணுங்க, வெயிட் அப்பான் தி லார்ட், ப்ரே, வெயிட் அப்பான் தி லார்ட், ப்ரே, வெயிட் அப்பான் தி லார்ட். அவருடைய பர்ஃபெக்ட் டைம்ல நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நேர்த்தியான காரியங்களை செய்வார். ஏன்னா அவரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை. யோசித்து சொல்றீங்க ஆமென்ல? சரி, ஓகே. இந்த பாடலை பாடலாமா? இதுவும் இதெல்லாமே யூடியூப்ல இருக்கும். நீங்க தொடர்ந்து நீங்க பாடினீங்கன்னா இந்த சாங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஊழியம் செய்யும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன் படுத்திடுவார். பாடுங்க, ட்ரை பண்ணுங்க. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன் படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சொல்லுங்க, சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன் படுத்திடுவார். சாயர்புரம் யூத் கேம்ப்னு சொன்னா எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு. அண்ணனுக்கு ஏராளமான தரிசனங்களை கர்த்தர் கொடுத்து நடத்துறாங்க. அதுல கடைசியா ஜென் நெக்ஸ்ட், அடுத்த ஜெனரேஷனை நேத்து கூட நான் சொன்னேன். ஐ மீன் சோ கால்டு கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி இதை விட பியூட்டிஃபுல் சர்ச்சஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய டெம்பிள், வேற வர்ஷிப். கடந்த வருடம் நான் யூகே போயிருந்தப்போ எனக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, ஒரு லண்டன் மிஷன் சர்ச், ஒரு பியூட்டிஃபுல் சர்ச். அந்த சர்ச்சை ஹிந்து டெம்பிளுக்கு வாடகை கொடுத்துருக்குறாங்க. ஹிந்து டெம்பிளுக்கு ஆல்டருக்கு நேரா இங்க ஐடல் வச்சு அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அந்த ஃபாதர்கிட்ட, ஐயர்கிட்ட கேட்டா, சர்ச்சுக்கு யாரும் வர்றதில்ல, மெயின்டைன் பண்றதில்ல, அவங்க வாடகை கொடுக்குறாங்க, அதனால கொடுத்தேன் அப்படின்றாங்க. இன்னைக்கு அப்படி இருக்குது. ஏன்னா நாளைக்கு நம்ம தேசத்துல இது வர வாய்ப்பு இருக்கு. நம்ம பிள்ளைங்களை, நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நம்ம சர்ச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பாருங்க, நேற்று பியூட்டிஃபுல் சாட்சி பிரதர் சாம் அவங்க விபிஎஸ்ல தொடப்பட்டு பக்கா ஹிந்து ஃபேமிலி இன்னைக்கு வாரணாசியில் அவங்க ஊழியம் செய்யறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, விபிஎஸ் மினிஸ்ட்ரி எவ்வளவு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. அதோடு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் அடுத்த நம்மை விட 1000 மடங்கு அதிகமா இயேசுவை நேசிக்கிறவர்களாக, சபையிலே இணைந்து தேவனை துதிக்கிறவர்களாக அவர்கள் நம்ம கண்ணு முன்னாலேயே வளரணும். அதை நம்ம பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோ அடுத்த தலைமுறை குறித்து ஒரு பெரிய தரிசனம் கொடுத்து, இப்ப வருடத்துக்கு 2 முறை நார்த் இந்தியாவில் நிறைய இடத்துல நடக்குது. மகாராஷ்டிரா, பீகார்ல அதனுடைய எல்லா காரியத்துக்கும் நானும் போய் ட்ரைனிங் கொடுக்குறேன். இங்க சாயர்புரத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ஜென் நெக்ஸ்ட் பார்க்னு சொல்லி இயர்லி ட்வைஸ், அதாவது 17 இயர்ஸ் இல்ல, என்ன 17 அண்ணே, மாசத்துக்கு ஒரு டைம். எத்தனை வயசுல ஏஜ் ஆமா 18 to 21 இருக்கிற உங்க பிள்ளைங்களை ஜஸ்ட் 25, ஜஸ்ட் 1 வீக் அனுப்பிச்சு வைங்க. அந்த 5 நாள்ல நான் டீச் பண்றேன், தலைவர்கள் டீச் பண்றாங்க, ஃப்ரெட்டி ஜோசப் டீச் பண்றாரு. 5 நாள்ல அவங்களை எக்யூப் பண்ணி தேவனோடு நெருங்க, இந்த தேசத்தை குறித்த ஒரு பரந்த தரிசனத்தை அவங்களுக்கு தர, அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்முடைய சந்ததியை இழந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். நம்முடைய நீங்க சர்ச்ல இருந்து நிறைய பிள்ளைகளை அனுப்பலாம், இங்க வந்திருக்கிறவங்க நீங்கள் யாராவது அனுப்பலாம். அந்த ஜெம்ஸ் ஆபீஸ்ல நீங்க இந்த காரியங்களை கேட்கலாம். இந்த பாடலை பாட போறோம். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவான். கை தட்டி பாடலாமா?
சாங் புக் கையில் இருக்கனால கை தட்ட முடியாது, இருந்தாலும் ஓரமா வச்சு நல்ல கை தட்டி come on everyone. Oh yes Lord, we bless you God, we worship you Jesus. விசுவாசத்தோடு பாடலாமா? ஓ ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். நீங்க பாடுங்க. ஏற்ற காலத்தில் உன்னை, ஏற்ற வேளையில் சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், come on sing, அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன். நீங்க பாடுங்க சத்தம். உன்னை ஏற்ற வேளையில் பயன். கை தடலாமா எல்லாரும் சேர்ந்து? come on everyone. உலக தோற்றம் முன்னே உன்னை முன் குறித்தாரே, தாயின் கற்பத்தில் உன் கருவை கண்டாரே, உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. உலக தோற்றம் முன்னே உன்னை முன் குறித்தாரே, தாயின் கற்பத்தில் உன் கருவை கண்டாரே. பாடுங்க. உலக தோற்றம் முன்னே உன்னை முன் குறித்தாரே, தாயின் கற்பத்தில் உன் கருவை கண்டாரே, உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. விசுவாசத்தோடு பாடலாமா? ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். நீங்க பாடுங்க. ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். one more time. ஏற்ற வேளையில் பயன். காலத்துக்கு முன்னே நீ அவசரப்படாதே. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு நீ பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். Oh Jesus, thank you Father Lord. காலத்துக்கு முன்னே நீ அவசரப்படாதே. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. காலத்துக்கு முன்னே நீ அவசரப்படாதே. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமை. one more time come on பாடுங்க. காலத்துக்கு முன்னே நீ அவசரப்படாதே. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு நீ பொறுமையாய் காத்திரு. இன்னொரு டைம் பாடுங்க பார்க்கலாம். காலத்துக்கு முன்னே நீ அவசரப்படாதே. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். உன்னை கொண்டு, உன் பிள்ளைகளை கொண்டு, உன் குடும்பத்தை கொண்டு, இந்த திருச்சபையை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை கொண்டு, என் பிள்ளைகளை கொண்டு, எங்க சபையை கொண்டு, நம்முடைய ஊழியத்தை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாதுன்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். one more time. என்னை அவர் செய்ய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். அதாவது சபை கர்த்தருடையது.
பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஊழியம் கர்த்தருடையது, தரிசனம் கர்த்தருடையது. அதை அழிக்க எந்த பிசாசு யாரை எழுப்பினாலும் நடக்கவே நடக்காது. ஏன்னா யோபோட சேர்ந்து நம்மளும் சொல்லுவோம், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஒன் மோர் டைம் கரங்களை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. பிசாசு வெட்கப்படும்படியா சொல்லுங்க, என்னை கொண்டு அவள் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் Come on again. One more time. என்னை we worship you, Jesus. தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். பார்வோன் ஆவி எழும்பி எபிரேய ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய பார்க்கலாம். ஏரோதின் ஆவி எழும்பி 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்ய துடிக்கலாம். ஆனால் எதுவுமே நடக்காது. மோசே வருவான் என்றால் வருவான், இயேசு எழும்புவார் என்றால் எழும்புவார். தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஒரு விசை கூட கமா நீங்க மட்டும் பாடுங்க, கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்திக்கோங்க. உங்க குடும்பத்தை பத்தி பிசாசு பேசியிருக்கலாம், உங்க பிள்ளைகளை குறித்து பேசியிருக்கலாம். இனி அவ்வளவுதான், முடியாது, நடக்காது, அவ்வளவுதான், ஆமா என்னுடைய காரியங்கள் நடக்காது, கர்த்தர் சொன்னது நடக்காது. உங்க சபையை குறித்து சொல்லியிருக்கலாம், உங்கள் ஊழியத்தை குறித்து சொல்லியிருக்கலாம். இப்ப சொல்லுங்க கையை உயர்த்தியே, தேவன் செய்ய நினைத்தது யாராலும் தடுக்க முடியாது. நோ ஒன் கேன். அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் எந்த சட்டங்களா இருந்தாலும் முடியாதுன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கொண்டு அவர் செய்ய திட்டங்கள் எல்லாம் திட்டங்கள். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், பிசாசு வெட்கப்படும்படியா சொல்லுங்க, என்னை கண்களை மூடி எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க ப்ளீஸ். எழுந்து நிற்க முடிந்தவர்கள் சரிங்களா? கண்ணை மூடி ஆண்டவரை உண்மை ஆராதிக்க. நான் திரும்ப சொல்றேன், இன்றைக்கு கார்ப்பரேட் வர்ஷிப் நிறைய ஆயிடுச்சு, கார்ப்பரேட் பிரேயர்ஸ் அதிகமாயிடுச்சு, கூட்டு ஜெபம் எல்லாரும் லட்சக்கணக்கான சேர்ந்து நல்லா தான் இருக்கு, அழகா இருக்கு, அது நல்லதுதான். ஆனா பிசாசு பர்சனல் பிரேயர்ல கை வச்சுட்டான். தனி ஜெபம் இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்களே அல்ல. வேற யாரையும் சார்ந்து கொள்ளக்கூடாது, நானும் என் தேவனும். நீ அந்த மாதிரி உன் தொடர்பை அதிகரிச்சினா இந்த தேசத்தை குறிச்ச பாரத்தை உனக்கு தருவார் கர்த்தர். உன் பிள்ளைகளுக்கு தரிசனத்தை கொடுப்பார். இந்த சபைக்கு இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் சபைகள் தரிசனம் இல்லாமல் இருக்கிறது. என்ன தரிசனம்? ஒன்னே ஒண்ணுதான், கிரேட் கமிஷன். இந்த நற்செய்தி எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணப்படணும். தேவ ராஜ்யம் இந்த தேசத்துல ஸ்தாபிக்கப்படணும். அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு பாட்டு எழுதினாங்க, 2000 வருஷம் முடிஞ்சு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினாங்க, 2000 ஆண்டுகள் ஆகியும் இந்தியா இயேசுவை அறியவில்லை. இயேசப்பா ரத்தம் சிந்தி 2000 வருஷம். அதுக்கப்புறம் தோமா அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் நிறைய மிஷனரிகள் வந்து, ஏன் நம்ம நீங்க நிக்கிற இந்த பூமியிலேயே ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார்கள். ஆனா இன்னும் இயேசுவை அறியல இந்த தேசம். அதுக்கு காரணம் தரிசனம் இல்லாத நாம் தானே, தரிசனம் இல்லாத சபைகள் தானே, தரிசனம் இல்லாத ஊழியங்கள் தானே. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நான் யாரோட இருக்கிறேன்றது முக்கியம். தரிசனம் பெற்ற தேவ மனிதனோடு ஊழியத்தோடு நான் நிற்கணும். என்ன தரிசனம்? ஒரே ஒரு தரிசனம் தான், இந்த தேசம் இயேசுவை அறியணும். எல்லாரும் கண்களை மூடி நேற்று பாடின அந்த பல்லவியை மட்டும் பாடலாமா? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற. என்ன நடந்தது? ஏசாயா அது வரைக்கும் உசியா ராஜாவை டிபெண்ட் பண்ணி உலக காரியங்கள் தேவைகள், உசியா ராஜா அவங்க சொந்தக்காரன், எல்லா தேவைகளை சந்திப்பார், ஜாலியா இருந்தாரு. திடீர்னு அவன் நம்பி இருந்த 2 நாளா தான் கேட்கிறோம், யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? என் கையின் பிரயாசமா, உலகமா, மனிதரா, சொந்தக்காரனா, நண்பர்களா, யாரை சார்ந்திருக்கிறோம்? கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கணும், யாரை நம்ப கூடாது. பைபிள் சொல்லுதில்ல பியூட்டிஃபுல்லா. இந்த ஏசாயா அவங்களை சார்ந்துட்டு ஜாலியா இருக்கார். ஒரு நாள் அவன் சார்ந்திருக்கிற நபரை கர்த்தர் அகற்றி விட்டார். இப்பதான் அவன் பரலோகத்தை பார்க்கிறான். அங்க உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை
ராஜாவாக சிங்காசனத்துல பார்க்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? டே ஏசாயா, உசியாவே நம்பிட்டு இருக்கேன். நம்ம ஆளுங்க அப்படிதான். எம்எல்ஏ எனக்கு தெரியும், எம்பி எனக்கு தெரியும், அடே அப்பா கவுன்சிலரை தெரியும், மந்திரியை தெரியும், நம்பிட்டு ஏமாந்து போற கூட்டம். ஆண்டவர் என்ன சொல்றாரு ஏசாயா? டே உசியா வருவான், அவன் செத்தான்னா இன்னொரு ராஜா வருவான், இவன் போனான்னா இன்னொருத்தன் வருவான்டா. ஆனா என்றென்றைக்கும் ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நான் தான். என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று அவரை நோக்கி பார்த்த உடனே அவனுக்குள்ள இருக்கிற குறைகள் பெருசா தெரியுது. இரண்டாவது சத்தம் கேட்குது. அது வரைக்கும் அவனுக்கு சத்தம் கேட்கல. ஐயோ, நான் யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாக போவான்? இந்த சபையில 100 ஆண்டுகளை கொண்டாடுற மிஷனரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையில ஆராதிக்கிற உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நம்ம எல்லாருக்கும் இந்த சத்தம் கேட்டால் நல்லா இருக்கும். யாரை நான் அனுப்புவேன்? இந்த சத்தம் கேட்டுதான் 52 வருடத்துக்கு முன்னால அகஸ்டின் அண்ணன் தனி மனிதனாக போய் இன்னைக்கு 5 மாநிலங்கள், நேபாள், இன்னும் அண்டை நாடுகள் எல்லாம் தொடத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய தாசனை மட்டுமல்ல அவங்களோட 3000க்கு மேல மிஷனரிகளை எழுப்பி அசைக்கிறார். இன்றைக்கு இந்த சபையில இந்த கூட்டங்கள் மூலமாக ஆமீன் ஒரு சிலராவது எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஏசாயாவுக்கு கேட்ட சத்தம் எனக்கு கேட்கட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிச்சு அவனுக்கு அற்புதம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், இடுப்பொலி சுகமாகணும்னு இந்த இம்மைக்குரிய காரியத்தையே காமிச்சு கிறிஸ்தவத்தை திசை மாறி போக வச்சுட்டான். ஆனா ஆண்டவரோட நெருங்க நெருங்க தேசத்தை குறித்த தரிசனத்தை கர்த்தர் தருவார். தேசத்தை குறித்த தரிசனத்தை இந்த ஆராதனை நேரத்திலேயே கர்த்தர் நமக்கு தர. Come on everyone, close your eyes. ஏசாயா பார்த்த மாதிரி பரலோகத்தை பார்க்கலாமா? ஆண்டவரே, I want to see Lord. ஏசாயா பார்த்த மாதிரி நானும் உங்களை பார்க்கணும், அந்த சத்தம் கேட்கணும். நானும் என் வீட்டாரும் என் சபையும் எழும்பி இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும். எங்க சபைக்கு தரிசனத்தை தாங்க, எங்களுக்கு தரிசனத்தை தாங்கன்னு எத்தனை பேர் கேட்கறீங்க? கேட்கலாமா? உயரமும் உன்னதமும் மான, கண்ணை மூடிக்கோங்க. Come on, sing. உயரமும் உன்னதமும் மான சேனைகளில் கர்த்தராகிய ராஜாவை வேற யாரையும் பார்க்கல, அவங்கள பார்க்கணும். சேனைகளில் கரங்களை உயர்த்த முடியுமானால் உயர்த்தி சேனைகளில் கர்த்தர், சேனைகளில் கர்த்தர் பரிசுத்த. Come on, worship him, worship him. பரிசுத்த நீ எனக்கு ஆசாரியனா இரு அப்படின்னு சொல்லி வச்சிட்ட மாதிரிதான் இன்னைக்கு நாகர்கோவில்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியக்காரனை வச்சிருக்கான். அவங்க தான் தெய்வம், இவங்க தேவ சத்தத்தை கேட்கறது இல்ல. பிரதர் என்ன ஆண்டவர் சொல்றார் கேட்டு சொல்லுங்க. பரிதாபமான நிலை இன்றைக்கு நாகர்கோவில்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது அதிகம் என்பதனாலே நான் சொல்ல ஏவப்படுகிறேன். நீ அப்படி ஒரு மனிதனை சார்ந்திருந்தா அவங்க காரியங்களுக்காகத்தான் உன்னை பயன்படுத்துவாங்களே ஒழிய தேசத்தை குறிச்ச தரிசனத்தை உனக்கு சொல்ல மாட்டாங்க.
உன் கண்ணு குருடாயிரும். இன்னைக்கே நீங்க போய் ராத்திரி ஆண்டவரை நோக்கி பாருங்க, டைரக்டா பாருங்க. கர்த்தர் தம்முடைய பாரத்தை உங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணுவாரு. இந்த தேசமே அறியணும், மிஷனரிகள் இன்னும் தாங்கப்படணும், என் பிள்ளைங்க மிஷனரிகளா போகணும், தேசம் இயேசுவை அறியணுன்ற பாரத்தை உங்களுக்கு தருவார். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். பாடுங்க பாடுங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், அகிலத்தை வார்த்தையால் இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. அகிலத்தை கைகளை உயர்த்தும்படி மேல உயர்த்தி முழுபலத்தோடு சேனைகள். நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. பரலோகத்தில் இதே போல ஒரு ஆராதனை நடக்கிறது. கோடான கோடி தேவதூதர்கள் சொல்லுங்க, நீரே நீரே நீர். One more time, நீரே இயேசுவே நீரே. எல்லாரும் தயவு செய்து யாரு கண்ணை திறந்துடாதீங்க, கண்களை மூடுங்க. கண்ணை மூடி, ஆண்டவரே நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு தரிசனம்னா கண்ணை மூடின வெள்ளையா வந்தாரு, சிவப்பா வந்தாரு, இவ்வளவு முடி வச்சு, இதுதான் தரிசனம்ன்றாங்க. இது தரிசனம் இல்லைங்க, இது தரிசனம் இல்லைங்க. தரிசனம்னா இந்த தேசத்தை குறித்த தரிசனம், அழிந்து போகிற ஜனத்தை குறித்த தரிசனம். ஐயோ, மணிப்பூர்ல இத்தனை பேர் அழிக்கப்பட்டாங்க, ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுறாங்க, ஒவ்வொரு நாளும் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? சுயநல கிறிஸ்தவனா வாழ்றேன். இல்லை இல்லை, தேசத்துக்காக ஏதாகிலும் செய்யணும், இந்த தேசமை அறியணுன்ற துடிப்போட கூட எழும்புறவங்க தாங்க தரிசனம் பெற்றவங்க. நீங்க நாகர்கோவில்ல கண்ணை மூடி அது தெரிஞ்சது இது தெரிஞ்சு அப்பா தரிசனம் பார்த்துட்டா, நெவர் நெவர் நோ. எனக்கு தரிசனம் உண்டாகட்டும், என் பிள்ளைகளுக்கு தரிசனம் உண்டாகட்டும். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பத்தி கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். என் பிள்ளைங்க தரிசனம் பெற்றவர்கள். எனக்கே இல்லைன்னா எப்படி என் பிள்ளைகளுக்குள்ள நான் கடத்துவேனா? ஆண்டவரே இன்னைக்கு எங்களோட பேசுங்கப்பா. சொல்லாமா, எங்களை தாழ்த்துறோம்ப்பா. பரிசுத்தன் பரிசுத்தன் நாங்க கொஞ்சம் பேர் சர்ச்சுக்குள்ள கத்தி பாடுறது எவ்வளவு அழகா இருக்கு ஆண்டவரே. ஆனா நீங்க இதுல திருப்தி படலையே. இந்த இந்தியா முழுசு அந்த சத்தம் கேட்கணும். என்ன கேட்கணும்? இவர்கள் ஆராதிக்கிற இயேசு தாண்டா பரிசுத்தர், இவர்கள் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே பரிசுத்தர் என்கிற சத்தம் இந்தியால கேட்கணும்னா நாங்க பரிசுத்தரை பாடினா மட்டும் பத்தாது, வாழ்ந்து காண்பிக்கணும்.
அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உடைய பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க கிறிஸ்தவர்கள்னு மார்த்தட்டுறோம். நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் கிறிஸ்தவங்க மெஜாரிட்டி தெரியுமான்றோம். ஆனா இன்னும் இந்த பட்டணம் இயேசு அறியல. அதுக்கு காரணம் நாங்க தான் ஆண்டவரே. கிறிஸ்துவ ஆராதிக்கிற நாங்கள் சுயநலமாக வாழ்றதுனால, உலக ஆசீர்வாதங்களை தேடி தரிசனத்தை தொலைத்து விட்டதுனாலே, எங்கள் ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து விட்டதுனாலே ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்த முடியாம நாங்களும் எங்க சபைகளும் வாழ்றோம். இந்த கூட்டத்தின் மூலமா நீங்களை தட்டி எழுப்புறதுக்காக நன்றி. இந்த கடைசி கூட்டத்தில் உம்முடைய வார்த்தை வல்லமையோடு வருவதாக. எங்களை தட்டி எழுப்பட்டும், எங்கள் பிள்ளைகளை எழுப்பட்டும், எங்கள் குடும்பங்களை எழுப்பட்டும், திருச்சபைகளை எழுப்பட்டும். நாகர்கோவில்ல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட. Lord, send your word and revive us, Lord. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.